வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு செய்வது எப்படி. அதுக்கு முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டு, சோம்பு கொஞ்சம் போட்டு, சீரகத்தை கொஞ்சம் போட்டு, மூணையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி கடன்னு கிடஞ்சிடணும். கிடஞ்சி முடித்தோடனே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை தள்ளி விட்டு வெங்காயம் அப்படி செவக்கிற வரலும் அதை உருட்டி கிண்டி அதுக்கப்புறம் பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு அதை சும்மா தகடன்னு இது பண்ணால் அதுவே சேர்த்தாயிரும். அப்புறம் கருவேப்பிலை வாசனைக்கு அதை போட்டு விட்டால் வாசனையே கொஞ்சம் கம்ம குழம்பு மணக்கும். அப்படிங்கிறதுனால கருவேப்பிலையை போட்டு விட்றோம். அது யாரும் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி தான் போடுவீங்க. முக்கால்வாசி பேர் யார் தூக்கி போடுறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, தக்காளியை போட்டு தாறுமாற கிண்டுறோம். டக்குன்னு ஒரு வழியாக என்ன பண்ணியாச்சு, வதக்கியாச்சு. ஏன்னா உருண்டையாக இருக்கேன்னு சாக்காது என்ன ஆகுதுன்னு. இதுதான் புளியை கரைச்சி தண்ணியை வச்சு அதில் மல்லித்தூளை கொஞ்சோண்டு போட்டு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளை கொஞ்சம் போட்டு அப்படியே என்ன பண்ணுவீங்க, கலக்கி முட்டையை ஊற்றி கலக்கி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், போட்டு டங்குன்னு சுற்றி கலக்கி போட்டுடுறீங்க. கலக்கி போட்டு என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து அந்த தாளிச்ச இதில் கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே குழம்பு ரெடிங்க. குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்க, உருண்டைக்கு தேவையான கடலைப்பருப்பு ஊற வச்சதை எடுத்து மிக்சியில் டக்கரன்னு அரைச்சி அதை வெங்காயம் சோம்பெல்லாம் போட்டு அதை உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, குழம்புக்கு தேங்காவை அரைச்சி குழம்புல மிக்ஸ் பண்ணி அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் பரட்டுங்கிற மாதிரி இப்படி ஒரு ஊற்று அப்படி ஒரு ஊற்றுனீங்கன்னா ரெடி. அதுக்கப்புறம் பிடிச்சி வச்ச உருண்டையை குழம்புல போட்டு உருண்டை குழம்பு ஆக்கி ரெடியாகி அது கொஞ்ச நேரம் கொதித்து அப்படியே பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி. யாரெல்லாம் உருண்டை குழம்பு வச்சுருக்கேன்னு கமெண்டில் வந்து